நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலைன்ற கதையை பொம்மலாட்டமா பார்க்க போறோம். அதுவும் அந்த பையன் தான் நம்ம கதாநாயகன். அவன் வந்து ஒழுங்கா பள்ளிக்கூடமே போகாம ஊரை சுத்திட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டான். புண்ணுக்கு மருந்து போட முடியும், குடிவாரத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட குடிவாரத்தை யாராலையும் பார்க்க முடியலையா. ஒரு நாள் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டாராம். அடை உடைஞ்சு போனா வெள்ளம் மறுநாள் வராது. இப்படி செய்யப்பட்டனா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ரொம்ப பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மம் பகிர்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். வெறும் ஒரு விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மம் பகிர்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும் போல. எறும்பு ஊர கண்ணும் தேயும்பாங்க. இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா அந்த பையன் சுத்தமா கேட்கலையாம். போப்பா, பள்ளிக்கூடம் போறதெல்லாம் எனக்கு வேலை. அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. சத்தம் போட்டாரு. சத்தம் கேட்டு அம்மா, தம்பி, உழைக்கிற மாதிரி தான் ஊருக்குள்ள வேலை போகும். நீ நல்லா படிச்சாதான் உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. அதனால பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. கடமலை விட்டாலும் செடிமலை விடாதுன்ற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போலயே அப்படின்னு அந்த பையன் நினைச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்கவே சுத்தமா இஷ்டம் இல்லை. நினைச்ச நான் கழுத எடுத்து ஓட்டுன்ற மாதிரி. எறும்பே என் கூட விளையாட வரியா? ஓப்போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் பூவுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கும் அழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நோய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்கிற தேனி கூட போய் விளையாடு. தேனி என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கால பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 கால நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போ. உன் குத்துக்கு தானே 1000 தேன் இருக்கு. நீ ஒரு தேன் எடுக்கலன்னா குறைஞ்சா போயிடும். ஆள் கூடனா பாம்பு சாகுமா? கையை ஊனினா கரணம் போட முடியும். பூவெல்லாம் மூடுறதுக்குள்ளார நான் தேன் எடுக்கணும். தேனியும் போயிடுச்சான். பையன் கொஞ்ச தூரம் நடந்து போனான். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாலம் நின்றுட்டு இருக்கு. மாடே சும்மா தான் இருக்க. என் கூட விளையாட வரியா? என்னது சும்மா இருக்கிறேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தானே தெரியும். அப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்பமா, இல்லாதவனுக்கு பசி ஏப்பமா? நான் என் முதலாளிக்கு புளி மூட்டை உப்பு மூட்டை எல்லாம் சுமக்க வேண்டும். அதோ அந்த ஆமை கூட போய் விளையாடு. ஆமே 4 வீட்டுல கல்யாணமா? நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாக்குற மாதிரி எங்க வேகமா போயிட்டு இருக்க? என்னை விட வேகமா ஓடுற உயிரோட போட்டி வச்சிருக்கேன். அவ பொழுது போக்குவதும் தவ பொழுது நல்லதுமாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணா எடுக்காம நடந்தே ஆகணும். வாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? என்னதான் ஓடினாலும் முயல முந்த முடியாது. அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அது அங்க படுத்திருக்கிற முயல் கிட்ட போய் விளையாடு. பையன் கொஞ்ச தூரத்துல படுத்திருக்க முயல்கிட்ட போறான். முயலே குத்துக்களுக்கு என குளிரா வெயிலுங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்துட்டு இருக்க. வா விளையாடலாம். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழல்ல படுத்து தூங்கினதால போன தடவை ஆமைக்கிட்ட நான் தோத்துட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால நான் வேகமா ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்க இருக்கே குட்டி சுவரு, அது கூட போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சுன்னு நினைச்சு அந்த குட்டி சுவர் மேல ஏறி குதிச்சு விளையாடுறானா. அது ரொம்ப பழைய சுவரு. மலையில வேற நல்லா ஊறி கிடந்திருக்கு. இவன் ஏறி குதிச்சது போட்டும் பொல்லான்னு எடுத்து விழுந்துருச்சான். அதுல இருந்த பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியே வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்லைன்ட்டு நினைச்சு தட்டி போட்டு ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே. எறும்பு பூச்சி எல்லாம் கோவத்தோட அவன் கையில கால ஏறி நறுக்கு கடிக்குது. அலறவ பக்கத்துல இருந்தாலும் திருறவ பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடியே போயிட்டான். அம்மாவாசை இருட்டுல பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான்ற மாதிரி பாடலையும் மேட்டு ஏறி விழுந்து. அம்மா ஊரகத்துல எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறாங்க. இயல்பு கூட சொல்லுமா இல்லாம வேலை செய்யுது. எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு. நானும் இனிமே என்னோட வேலையான படிக்கிறத செய்ய போறேன். இனிமே ஒழுங்கா நான் பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சுட்டானா.